ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் 29ஆம் நாள் ஜனவரி 13 திங்கட்கிழமை. இன்று பௌர்ணமி திதிங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கிரிவலம் போகலாம். அதை விட இன்று பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அப்போ ஆருத்ரா தரிசனம். இன்று காலையில் சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோவிலுக்கு போய் அங்க சிவபெருமானுடைய ஆருத்ரா தரிசனத்தை கண்டு கழியுங்கள். அது மிக மிக சிறப்புங்க. ஓகேங்களா? இன்று முழுவதும் அமிர்த யோகம். போகி பண்டிகை இன்று. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 12 மணி முதல் 1:30 மணி வரைக்குங்க. சூலம் கிழக்கு. பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போகலாம். அதனால் சூலத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும். மேஷம், முயற்சிகளில் வெற்றி, பயணங்கள், இளைய சகோதரர்கள் மூலம் நன்மைகள். ஓகேங்களா? நீங்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் சரிதாங்க, அந்த முயற்சிகளில் இன்று வெற்றி. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா இன்று பயணங்கள் இருக்கும். ஏன்னா பொங்கல் இருக்குது, பொங்கல் வரப்போகுது நாளைக்கு. அப்போது இன்னைக்கு நம்ம சொந்த ஊருக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயம், பயணங்கள் இதே மாதிரிலாம் இருக்கும். இளைய சகோதரர் மூலமாகவும் நன்மைகள், நல்ல விஷயங்கள் நல்லா எல்லாமே நடக்கும். ரிஷபம், வருமானம் கூடும். பேச்சின் மூலம் வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி. உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே வருமானம் கூட போகுது இன்று. ஓகேங்களா? அப்போ ஒரு தொழில் பண்ணிட்டுறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுறவங்க, இந்த பொங்கல் டயத்தில் பிஸ்னஸ்லாம் கடலாம் போட்டிருப்பீங்க. உங்களுடைய அருமையான பேச்சுக்கள் மூலமாகவே எல்லா வாடிக்கையாளர் கவர்ந்து எடுத்து அருமையாக பேசி வருமானத்தை ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனமகிழ்வான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். மிதுனம், தொழில் வியாபார வருமானம் தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கைங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய ஆடைகள் எடுப்பீங்க, ஆபரணங்கள் எடுப்பீங்க. இதெல்லாமே உண்டு இன்று. கடகம், விரயங்கள், பயணங்கள், விருந்துகள். ஓகேங்களா? விரயங்கள் உண்டு, அதனால் கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் உண்டு, பயணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கவனமாக போங்க. இன்று விருந்துகளும் உண்டு உங்களுக்கு. ஓகேங்களா? நண்பர்கள் வீட்லேயோ இல்லை அப்படின்னா உறவினர்கள் வீட்லேயோ ஒரு விருந்துகள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அதில் போய் கலந்துக்குவீங்க. சிம்மம், தொழில் வியாபாரம் லாபம் கூடும். பயணங்களால் லாபம். சரிங்களா? பயணங்கள் மூலமாக லாபங்கள். தொழில் சம்பந்தமான ஒரு பயணம் போவோம், அங்கே போய் பேசி அதிகப்படியான நல்ல ஒரு ஆர்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வருவீங்க. இல்லைன்னா தொழில் சம்பந்தமான விஷயமா ஃபோன்லேயே பேசுவீங்க, அதன் மூலமாகவும் லாபம் இருக்குது. அதே நல்ல தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் கூடும். கன்னி, வியாபார லாபம் கூடும். மூத்த சகோதரர்களால் நன்மை. ஓகேங்களா? வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இன்று. துலாம், மனமகிழ்வான சுப நிகழ்வுகள், எண்ணிய காரிய வெற்றி. ஓகேங்களா? மனமகிழ்வான சுப நிகழ்வுகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. ஓகேங்களா? எல்லாமே சுப நிகழ்வுகளாக இன்னைக்கு இருக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தில் இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிகம், எதிர்பாராத நன்மைகள், சங்கடங்கள், வேலைகளில் கவனம். ஓகேங்களா? எதிர்பாராத நன்மைகளும் இருக்குது. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்குது. வேலை பார்க்குறவங்க வேலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இன்று. தனுசு, மனதால் நிறைத்த காரியம் நிறைவேறும். மறைமுக எதிரிகளால் தொல்லைகள். ஓகேங்களா? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒன்றும் பரவாயில்ல, ஆனால் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் எந்த பக்கத்துலேருந்து வருதுங்கிறது தெரியாது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் பண்ணிட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மகரம், நண்பர்களால் செலவுகள், வேலை வாய்ப்பு தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு செலவுகள் இன்னைக்கு ஒரு விருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுமாதிரி நண்பர்களுக்கு ஒரு ட்ரீட் வைப்பீங்க. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் தேடி வரும். நண்பர்கள் மூலமாகவே வேலை வாய்ப்பும் தேடி வரும் என்று. கும்பம், மனமகிழும் நிகழ்வுகள், தொழிலில் லாபம் உயரும். சரிங்களா? மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போது. தொழிலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் உயரக்கூடிய நாளாக இன்று கும்பத்திற்கு அமைகின்றது. மீனம், தொழில் முன்னேற்றம், மனமகிழும் சம்பவங்கள். ஓகேங்களா? தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இன்று. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். ஜாதகம், வாஸ்து சம்பந்தமான உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், ஜாதகம் பார்க்கணும். இல்லை வீடு கட்டுறதுக்கு வாஸ்துப்படி நல்ல அழகாக ஒரு வீடு டிசைன் போட்டு தரணும் அப்படின்னா உங்களுடைய நம்பரோட கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபோன் மூலமாக மீட் பண்ணுறேன் உங்களை. இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.